சனி பகவான் தண்டனை கொடுக்குறவர் தான், கோபக்கார் தான், உஷ்ணக்கார் தான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் நொண்டியாக தான் இருக்கும். அப்போ சனி பகவான் ஜாதகத்தில் இன்னும் நான் நல்லா இருக்கணும், பல தானங்கள் பண்ணுன்னா ஹேண்டிகேப்ஸுங்களுக்கு தானம் கொடுங்க. கணவன் இறந்த விதவி பெண்களுக்கு தானம் கொடுங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிற நோயாளிகளுக்கு பிரெட்டு பால் ஏதாவது ஒரு காசு கொடுங்க. இறந்த ஆத்மா பணத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு காசு இல்லாதவனுக்கு அந்த காசு கொடுங்க. ஆனால் கணவன் இறந்த மனைவி மேலே நீ காசு கொடுத்து அந்த மனைவி மேலே ஆசை வந்துச்சுன்னா நீ தர டிக்கெட்டு. இப்படியாமற்ற தன்மைகள் எல்லாம் கொடுக்கக்கூடியது சனி பகவான். சனி பகவான் ஜட்ஜு மாதிரிங்க, நீதிமான். அவரை முறையான வழிமுறை பண்ணி அண்ணா சனி பகவான்னு சொல்லியிருந்தவே உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் நிறைய பூர்த்தியாகும். சூப்பராக வாழ்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று, ஒரே காரகத்தன்மை, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அள்ளி கொடுக்கறதுல அவங்கள மாதிரி யாராலையும் முடியாது. ஆனால் தப்பு பண்ணால் தண்டனை கொடுக்கறதுல இவங்கள மாதிரியும் யாரும் கிடையாது. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப பலம் குறைஞ்சி போச்சுன்னா கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்க தெரியுமா? அது யாசகம்னு சொல்லணும், பிச்சைன்னு சொல்லக்கூடாது. அண்ணாமலையார் கிரிவல பாதையில் காவி வேட்டி கேட்டுக்கிட்டு யாசகம் வாங்குறாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம்.